போதி தர்மர் அவர்களிடம் மன்னர் ஒரு கேள்வி கேட்டார். அப்படி என்ன கேள்வி கேட்டிருப்பார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நான் புத்தருக்காக ஆற்றும் சேவை நல்ல கர்மாவாக வந்து சேருமா? அதில் எதுவும் கெட்ட வினை ஏதும் இருக்குமா என்பது போன்று தழுவிய ஒரு வினாவினை கேட்டார். அப்படி ஒன்றும் இல்லை என்று பதில் சொல்கிறார். மீண்டும் வாழ்க்கையை பற்றி, அவர் வாழ்க்கையில் நடக்கின்ற சில நல்ல கெட்ட விஷயங்களை பற்றி அவரிடம் கேள்வி கேட்கிறார். அதற்கும் அப்படி ஒன்றும் இல்லை என்கிறார். இதனால்தான் ராஜாவிற்கு போதி தர்மர் மீது கோபம் ஏற்படுகிறது. கோபித்து கொண்டு சென்றதாக நினைத்த போதி தர்மர் அங்கு உள்ள ஷாவ்லின் கோவிலுக்கு பின்புறம் உள்ள மலை குகையில் முன்புறம் காலி சுவற்றின் எதிரே உட்கார்ந்து தியானம் செய்ய ஆரம்பித்தார். தொடர்ந்து 9 வருடங்களாக காலி சுவற்றினையே பார்த்து தியானம் இருந்து தியானத்தின் உச்ச நிலையை அடைந்தார் என்பது வரலாறு. இதனிடையே ஒரு நாள் தூக்கத்தில் இருந்துவிட்டதாக உணர்ந்த போதி தர்மர் தன்னுடைய இமைகளையும் பீத்து எறிந்து விட்டார். அது விழுந்த இடத்தில்தான் தேயிலை செடி உருவானது. ஆகையால் சீனர்கள் அதிகமாக தேயிலையை விரும்புவார்கள் என்றும் ஒரு வரலாறு இருக்கிறது. பண்டைய வரலாறுகளில் சிலவற்றை நாம் நம்பித்தான் ஆக வேண்டும், சிலவற்றை அவர்களின் முடிவுக்கே விட்டுவிட வேண்டும். நன்றி.